ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஷோரூம் என்ன பார்த்தீங்கன்னா பிக் டாய்ஸ் ஷோரூம் தான் வந்திருக்கிறோம். ஸோ இவங்க ஷோரூமுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம், நிறைய காசை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது ரீசெண்டாக, ஓகேங்களா, என்னென்ன கார்லாம் அவங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு, அவங்கள்ட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்து அதோடைய டீட்டெயில்ஸை பற்றி ரிவ்யூ பண்ண தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இந்த காருடைய எல்லா டீட்டெயில்ஸை பற்றியும் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதோடைய மாடல் இயர் என்ன, அதோடைய எத்தனை ஓனர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா, அதுபோக அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் அதோடைய ப்ரைஸ் என்ன, ஓகேங்களா, அந்த ப்ரைஸில் அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்களா பண்ணலையா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படி எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஷோரூமை பொறுத்த மட்டும் நம்ம பர்டிகுலராக நம்ம நாகர்கோயிலில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷோரூம் அடிக்கடி வருவோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்க் அண்ட் சேல் ஃபெசிலிட்டி, ஓகேங்களா. ஸோ நார்மலாக லோன்ஸ் பெரும்பாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்க கார் இங்கே பார்க் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கிற அந்த ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது கார் இருந்தால் கூட நீங்கள் அதை கொண்டு விட்டு இங்கே சேல் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சர்டன் அட்வான்டேஜஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கார் விற்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இவங்கள்ட்ட விட்டிங்கன்னா அவங்களே அதை சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி சேல் அண்ட் செக்யூர்டு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. அதாவது சேஃப் அண்ட் செக்யூர் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்பவே சேஃபாக செக்யூர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வித பிரச்சனைகளும் இங்கே வாங்குகிற காரில் இருக்காது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாரண்டி, ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்குறது அதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி இன்ஜின் மாரி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன், அதாவது கியர் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸில் 1 இயர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஷோரூம் இருக்குது. அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அது சொல்லி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பார்க்குறோம், ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கார் எல்லாமே ரொம்பவே அருமையான கண்டிஷனில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்கள்ட்ட நார்மலி நம்ம இதுக்கு மேலே பார்த்த கார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் கார் தான். ஸோ லேட்டஸ்ட் மாடலில் நல்ல ஒரு கண்டிஷனில் கூடிய காரை மட்டும் தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபெசிலிட்டி ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் லோன் அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரெடி கேஷ் கொடுத்து கார் வாங்க முடியலனா கூட நீங்கள் இஎம்ஐயில் தாராளமாக இந்த கார் இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல கண்டிஷனில் கார் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்கள்ட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ என்னென்ன கார்லாம் இவங்கள்ட்ட இப்போ ப்ரெசென்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது. இது போக டோட்டலாக அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருது அப்படி பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 82,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குது. இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு டீசல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 2027 வரைக்கும் இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இந்த காருடைய ஐடிவி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,13,896 ரூபா வந்துடும். இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ஓகேங்களா. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வேரியண்ட் இந்த ஹுண்டாய் வென்யூ காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது அது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10,30,000 rupees, ஓகேங்களா. அதாவது 10,30,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஐவி டெக் வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2025 மாடல். இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருது அப்படி பார்த்தீங்கன்னா 69,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 69,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு பெட்ரோல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 2028 வரைக்கும் இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ கார் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹோண்டா சிட்டியை பொறுத்த மட்டும் நல்லா தெரியும், ஒரு செடன் காரு. ஸோ அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 14,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது 14,75,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சதுன்னா நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.
ஸோ இப்போ நம்ம வந்து மூணாவது கார் பார்க்குறோம். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மோடிஸ் கேரேஜஸ் ஓகேங்களா. அதாவது எம்ஜி ஹெக்டார் எம்ஜி ஷார்ட்டாக சொன்னால் எம்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியண்ட் உங்களுக்கு தெரியும். இது ஒரு கம்ஃபர்ட் வேரியண்ட்டு. ஸோ இந்த காருடைய இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எம்ஜி ஹெக்டார் ப்ளஸ் 2.0 ஷார்ப் வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் இருக்குது. டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 77,835 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இது போக இந்த காரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 2026 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2000 சிசி உள்ள கார் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டான வேரியண்ட். ஸோ இதோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 2000 சிசி வந்துடும். அதுபோக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார். அதுபோக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்குது, 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த கார்ஸ்லேயும் அதே மாதிரி தான் 6 ஏர் பேக் வரும். ஸோ 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு வந்து இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 14,75,000 rupees ஓகேங்களா. அது 14,75,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் தான். ஸோ குறைச்சி கொடுப்பாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கார் பிடிச்சினா உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோ வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஒன்றில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 52,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 52,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு அக்டோபர் 10, 2026 ஓகேங்களா. அக்டோபர் 10, 2026 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது, வந்து 2 ஏர் பேக்ஸ் வந்து. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு வந்து இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6,80,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 6,80,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த கார் பிடிச்சி தான் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா Hyundai i20 ஸ்போர்ட்ஸு ஆப்ஷனல் வேரியண்ட்டு 1.2 கப்பா இன்ஜின் கொண்ட ஒரு கார், எம்டி வேரியண்ட்டு, கப்பா எம்டி இன்ஜின் கொண்ட ஒரு கார் ஓகேங்களா. ஸோ இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2025 மாடல். இந்த கார் வந்து இப்போ சிங்கிள் ஓனரில் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 13,700 13,700 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குது ஓகேங்களா. ஸோ 2025 மாடல். ஸோ லாஸ்ட் இயரில் உள்ள மேனுஃபேக்சரிங் தான், ரீசன் மாடல் கார் ஓகேங்களா. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். இது போக இந்த காரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 2028 வரைக்கும் ஓகேங்களா. 2028 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸோடைய ஐடிவி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காருக்கு வந்து 8,30,000 rupees ஓகேங்களா. அதாவது 8,30,000 ரூபா வந்துடும் ஐடிவி வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஏசி வந்துடும். இது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது. அது போக இந்த கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த காரில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி, அதாவது டிரைவர் சைட்லையும் சரி பேசஞ்சர் சைட்லையும் சரி உங்களுக்கு வந்து ஏர் பேக்ஸ் வந்துடும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள ஒரு கார் தான் இந்த கார் ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு வந்து இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 8,25,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 8,25,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் வந்து 5 கார் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 காருமே உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. இவங்க கோட் பண்ணிவிட்ட ப்ரைஸ் எல்லாமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேரியேஷன் வந்து இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா இதில் நம்ம பார்த்து இந்த 5 காரில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 கார் பார்த்துருக்கோம். இவங்கள்ட்ட இப்போ இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கார்கள் தான் இந்த கார்கள் எல்லாமே. ஸோ இன்னும் வந்து சில கார்கள் இருக்குது. இது மாதிரி கார்கள் பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அப்பப்போ நீங்கள் கார் வந்து விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக என்னுடைய சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண உங்களால் முடியும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.